அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அதிகமாக மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இந்து சகோதரர்கள் தான். அதை மூடி மறைச்சிட்டு இன்னும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த பீஃப் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது இந்தியா அப்படின்னு. ஆனால் முஸ்லீம் பீஃப் சாப்பிடுவாங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் முஸ்லீம் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பூதாகரம் பண்ணி அவங்கள இயற்கையாகவே அவங்களோட கடவுள் அந்த மாடு, ஸோ அவங்க கடவுளை தின்னுக்கிட்டு இருக்கான்னு ஒரு வெறுப்பை வந்து பரப்பி விடுறாங்க. ஸோ அது மூலமாக வந்து இயல்பாக வந்து முஸ்லீம்களை வந்து வெறுப்பாங்க இருக்கீங்க. ஏன்னா உணவு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இதில் வந்து யாருமே இதை தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ உணவை வச்சு ஒருத்தங்களை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு தான். இப்போ என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் மட்டும் சொல்ல முடியாது, பரம்பரையாக வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு வர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பீஃப், பட் பீஃப் டேஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்றதுனால அந்த பீஃப் வந்து என்ன அவன் மட்டும் திங்கிறான், எனக்கும் வந்து சாப்பிட்டு வந்த சாப்பாடு உங்களுக்கு தெரியல, ஆசையை தூண்டி விட்டுரும், அதை சாப்பிட்றாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தரப்பினரும் சாப்பிட்றாங்க. ஆனால் முஸ்லீம் மேலே மட்டும் திருப்பி விடப்படுது.